brother and his wife for initiating the project which is being carried out now, and for investing around 7.5 lakhs for this institute. I have never invested single pay. Fully it is invested by father, mother and my brother. First I would like to thank my father, mother and my brother. And second, I would like to thank Mr. Mohan Sundaram sir and Mrs. Mohan Sundaram sir and Mr. Kannan sir, Mrs. Kannan sir and Mr. Ramdas sir and Mrs. Ramdas and Mr. Kannan Sabai and Mr. Nambi and Mr. Shankar and Mr. Arakaraj, who is principal of Rasi Engineering College. Actually, I have invited only two principals. One is Venkateshwara Engineering College at Oragadam and Rasi Engineering College, Mr. Arakaraj. I have never expected he will come and bless the institute because he is being fully devoted for engineering college students. So he is the right person to bless and start the institute. So again I thank Mr. and Mrs. Arakaraj sir. And my colleagues who worked with me in HMATO and my previous companies, Kovacs, Rashtriya and my last company, Samsung, all my colleagues, again I welcome you once again. இதெல்லாம் தான் பேசலாம்னு நான் நினச்சேன். ஆக்சுவலாக நான் காலேஜெலாம் போனால் கூட first I will start with English because they should not think in a different manner whether we have known English or not. But next I will come to Tamil. ஸோ ஏன் அப்படின்னா நான் வந்து நிறைய ஃபாரின் கன்சல்டன்ஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு புகழ்ச்சிக்காகவோ பெருமைக்காகவோ சொல்லலை. ஸோ அது எல்லா கன்சல்டன்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களோட மதர் டங்கில் பேசுறது தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு பெருமை அடைகிறாங்க. ரெண்டாவது நம்மளுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது ஆத்மார்த்தமாக புரியும். ஸோ நான் இங்கே பேச வந்திருக்கிறது ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 100 பேர் நான் கூப்பிட்டுருந்தேன். ஸோ இந்த சந்தேகத்தினால சந்தோஷம் டேம் பட் இருந்தாலும் அதுக்காக கொஞ்சம் டிலே ஆகி அதனால கொஞ்சம் டிலே ஆகிடுது. அது சாரி கேட்குறேன். ஸோ தமிழில் பேசுறதுனால என்ன ஒரு இம்பாக்ட் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத இதயத்துக்கு இதயம் சொல்லலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த சர்வே ஸ்டார்ட் பண்ணும்போது ஏப்ரல் மாதம் ஒரு 2ஆம் தேதி தான் சர்வே ஸ்டார்ட் பண்ணேன். இந்த சர்வே ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு திருச்சி பக்கத்தில் இருக்குது. அதோட ஹெச்ஓடி வந்திருக்காரு செல்வகுமார். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் மாடல் எக்ஸாம் டைம், எக்ஸாமினேஷன் டைம். ஆனால் எதுவுமே நான் விசிட்டிங் கார்டு கிடையாது, ஒரு கம்பெனி ப்ரௌச்சர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நான் அப்படியே போய் நிற்பேன். அவங்கள்ட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு 25 வருஷம் வேலை பார்த்துருக்கேன், ஒரு இந்த மாதிரி ஒரு எதிர்காலத்துக்கிட்ட இருக்குது, ஆன்லைன் ஒரு டேரெக்டாக சர்வே பண்ணி பார்க்கணும், அவங்களோட பல்ஸ் என்னன்னு பார்க்கணும், ஸ்டூடெண்ட்ஸோட பல்ஸ் பார்க்கணும், எதுவுமே எதிர்பார்க்காம தமிழரசன் அந்த பிரின்சிபால் உடனே வந்து அவர் டைம் கொடுத்தாரு, ஒரு 1 மணிக்கு 2 மணி. அதே மாதிரி ராசி இன்ஜினியரிங் காலேஜ் நம்பவே மாட்டீங்க, எக்ஸாமினேஷன் டைம் நான் அப்படியே சார்ட்ட கேட்டேன், எனக்கு ஒரு ப்ரௌசர் கூட இல்லாமல் வாங்கினா நான் ஜஸ்ட்டு சொன்னேன், சரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாலும் உடனே பண்ணேன். அந்த மாதிரி ஒரு 25 காலேஜ் நான் போயிருக்கேன். பட் ஒவ்வொரு காலேஜ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷில் பேசுகிறத விட தமிழில் பேசும்போது பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு க்ரௌண்டுக்கும் சரி நம்மளுக்கும் சரி ஒரு மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. அப்போ இன்டர்வியூவில் கூட பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு சொல்லுவேன், அவங்க வந்து கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது, இல்லை கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. நார்மலாக கம்யூனிகேஷன் அப்படின்னாலே அதோட இன்டர்பிரேஷன் வந்து இங்கிலீஷ் நினச்சிக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து கம்யூனிகேஷனாக நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத ஆப்போசிட் இருக்கிற க்ரௌடுக்கு வந்து ஒரு கரெக்டாக பாஸ் பண்ணிட்டாங்கன்னா தட் இஸ் கால்ட் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடுச்சு, புரிஞ்சிடுச்சு நான் சொல்கிறது அப்படின்னால அது வந்து எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். ஸோ அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா இங்கே இருக்கிறது எல்லாருமே தமிழ் தெரியணும்னு நினைக்கிறேன். ஸோ தமிழில் வந்து என்னோட வரவேற்பையும் இங்கிலீஷில் என்னோட ப்ரெசன்டேஷனையும் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆல் இது அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கரெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட வரவேற்பில் நான் சொன்ன மாதிரி மோகன் சார், இவங்கன்னா அவங்க நிறைய நான் கற்றுருக்கேன். அவங்க ஆட்டோமோட்டிவ் லெஜெண்ட். நான் வந்து அந்த அளவுக்கு இல்லாட்டி கூட அவங்கள பார்த்து நிறைய நல்ல விஷயத்த திரு மோகன் சுந்தரம் அவர்களிடம் இருந்தோம், திரு கண்ணன் அவர்கள் இருந்தோம், திரு ராம்தாஸ் அவர்கள் இருந்தோம், திரு சபை, திரு நம்பி அவங்க வந்து நிறைய கற்றுருக்கேன். இதில் வந்து நான் இங்கிலீஷில் சொல்லும்போது என்னோட காலேஜ் நண்பர்கள் சொல்லலை. ஏன் அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து என்னை ஒரு நோட்டோரியஸ் பர்சனாக என்னை வந்து பார்த்துருக்காங்க அவங்க காலேஜ் டேஸில். இப்போ என்னோட இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஃபுல்லாகவே நான் ஒரு நிறைய பேர் நான் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு இப்போ ஒரு 150-200 ஸ்டூடெண்ட்டை நான் ட்ரெயின் பண்ணி they are in very good OEM and tier 1 companies.
அதை வந்து நிறைய பேர் நான் கூப்பிட்டுருந்தேன். ஆனால் சில பேர் மட்டும்தான் இப்போ வந்துருந்தாங்க, நேரம் ஒரு டைம் இல்லை, எல்லாம் பிஸியாக இருந்தாங்க, ஏன்னா 1 வீக் தான் டைம் இருந்தது. ஸோ அந்த மாதிரி இன்ஜினியரிங் காலேஜில் வந்து அந்த மாதிரி பசங்களை வந்து இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தான் வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து வரணும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் போய் நான் நேரில் இன்வைட் பண்ணேன். எமராவுக்கு போனேன், கோடுக்கு போனேன், அப்புறம் எல்லா கம்பெனிஸ்லையும் போய் அவங்கள நேரடியாக இன்வைட் பண்ணேன். அந்த மாதிரி இன்வைட் பண்ணும்போது நான் கரெக்டாக உண்மையை சொல்லுவேன். நான் வந்து இப்படி தான் இருந்தேன், இப்போ வந்து நான் இப்படி இருக்கேன், அதனால் நீங்கள் வந்து இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது கிடையாது. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நேர்மறையாக பேசுகிறது தான் சொல்கிறேன். இப்போ என்னோட காலேஜ் நண்பர்களுக்கு வந்து என்னை பற்றி தெரியும், அது வந்து ஃபேமஸாக தெரியாது. இந்த சைடு ஒரு படத்தில் அபேஷன் கமெண்ட் சொல்லுவார், இதெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சவங்க, இதெல்லாம் ஒன்றும் தெரியாதவங்க. அது மாதிரி எதேச்சியாகவே கரெக்டாக அமைஞ்சிருக்கீங்க. இந்த பக்கம் இருந்தவங்களாம் எனக்கு பற்றி தெரியாது, அந்த பக்கம் இருக்கிறவங்களாம் எனக்கு பற்றி தெரியும். அதனால் வாழ்க்கையில் வந்து நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, நிறைய எதிர்மறையான விஷயங்களும் இருக்குது. ஸோ நான் வந்து நேர்மறையான விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட இந்த இதுதான் வந்து வெப்சைட்டுக்கு வந்து போய் அப்படியே அப்லோட் பண்ணுறோம். ஒரு இன்ட்ரோடக்ஷனில் நம்ம என்னென்ன பேசுகிறோமோ இது வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெரிய வாட்டம் மாதிரி, ஒரு வேர் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நான் 4ஆக பிரிச்சிருந்தேன். இந்த அடி வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. அதுக்கடுத்து ஸ்டெம்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, அன்எம்ப்ளாய். அதுக்கப்புறம் பிரான்ச்சஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிஸில் இருக்காங்க, தங்களை அப்கிரேட் பண்ணிக்காமல் இருக்கிற மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருதுகள், அவங்க பார்த்தீங்கன்னா கம்பெனியோட டாப் மேனேஜ்மெண்ட்லேயே இருக்காங்க, எம்டியாக கூட இருக்காங்க, ஆனால் அந்த ஒரு ஐ ஓப்பனிங் வந்து இல்லாமல் இருக்காங்க. ஸோ இதுதான் இதை வந்து எப்படி கிராஜுவலாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரூட் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால ஸோ இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸோ இன்ஜினியரிங் காலேஜுக்காக தான் அதை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஜினியரிங் காலேஜுக்காக ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் நிறைய இந்த சர்வே போகும்போது சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எடுத்த உடனே எழுதி வச்சுருவாங்க, சார் போகிறோம் உட்காருங்க, ஆரம்பிக்கும் போதே போகிறோம், பட்டைக்கிட்டலாம் போட்டு போவேன், சாமி பட்டை உட்காரு போகிறோம் அப்படின்னு வடிவேல் டீட்டெயில்ஸும் நல்லா கொடுக்குறீங்க. நான் அப்புறம் சில பசங்கள்கிட்ட வந்து நேரடியாகவே சொன்னேன், உங்களே மாதிரி தான் நானும் ஒரு காலத்தில் இருந்தேன், அதனால் நான் 10 வருஷம் கஷ்டப்பட்டு தான் ஒரு நிலைமைக்கே வர முடியுது. ஆனால் நீங்கள் கரெக்டாக என்னோட படித்தவங்களை 75-80% எடுத்தவங்க, இல்லை ஒரு அரியர்ஸ் இல்லாமல் பாஸ் பண்ணவங்களாம் பார்த்தீங்கன்னா உடனடியாக நல்ல வேலை வாய்ப்பு வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக படிச்சிங்கன்னா உங்களோட ஓப்பனிங் வந்து உடனே நல்லபடியாக இருக்கும். இல்லை நான் வந்து சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன், படிக்க மாட்டேன், கொஞ்சம் ரஃப்பாக இருந்தீங்கன்னா உங்களோட முன்னேற்றம் வந்து கொஞ்சம் தள்ளி போகும். இதுக்கு வந்து யார் எடுத்துக்காட்டினா சார்ஜர் நான் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா 93 வந்து நான் வந்து பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் ஐ ஸ்ட்ரகிள்ட் அ லாட் டு கம் டு ஒன் லெவல். ஸோ அதை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோட அறிவுக்கண்ணை திறந்து விட்டுருக்க மாதிரி நான் வந்து ஒரு 200 பேருக்கு திறந்து விட்டேன், 300 பேருக்கு திறந்து விட்டேன், நிறைய பேர் பேசுவாங்க. அது வந்து புகழ்ச்சிக்காக இல்லாட்டி ஒரு ப்ரொமோஷனுக்கு வந்து தேவைப்படுது. ஆனால் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ராமசுப்ரமணியம் அப்படின்னு அவர் வந்து சுந்தரம் பிரேக் லைன்ஸில் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கார். அவர் தான் எனக்கு குரு, எனக்கு அறிவு கண்ணை வந்து திறந்து விட்டார். ஒரு டெட் பாடி மாதிரி ஒருத்தர் உயிர் கொடுத்தா எனக்கு ஐசியூவில் வச்சு, அது மாதிரி எனக்கு வந்து உயிர் கொடுத்த கடவுள் வந்து அவர் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் அப்படின்ட்டு அவர் வந்து போலீஸில் வந்து ஏடிஜிபியாக இருந்தார். ஸோ ஒரு 5 பேர், அவங்க 5 பேர் நான் அவங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆக்சுவலாக கூப்பிடலை, ஏன்னா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சியை நான் அடையலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவங்களுக்கு இன்னமும் இருக்குது. ஸோ அதனால் அந்த 2வது நான் சொன்ன சுப்பிரமணியம் அவர் வந்து ஏடிஜிபியாக இருந்தார், சுப்பிரமணியம், அவரை நான் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடல. 3வது பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கா, அவர் வந்து இப்போ லூகாஸ் டிவிஎஸில் வந்து சிஇஓவாக இருந்தார். ரொமாக்ஸில் வந்து எனக்கு ஒரு பாஸ். ஸோ அவர்கிட்ட வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ வரவேற்பில் வந்து அவங்க நான் சொல்ல வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்க வராட்டி நான் கூப்பிடல, ஆக்சுவலாக கூப்பிட்டு தான் ஃபஸ்ட்டு வந்திருப்பாங்க. நான் 2 நாட்களே கூப்பிட்டா கூட அவங்க வருவாங்க, நம்ம வந்துருக்கிற ஆட்டோமேட்டிக் ரிசல்ட்ஸ் மாதிரி. ஆனால் நான் ஒரு காரணத்துக்காக கூப்பிடல, ஏன்னா என்னோட வளர்ச்சி வந்து அவங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்க, அந்த அளவுக்கு நான் இன்னும் வளரலை. அந்த ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது, அவங்களுக்கு இருக்குது தெரியல, எனக்கு இருக்குது, அதனால் கூப்பிடல. இது வந்து ஸ்ரீரங்கா சார். 4வது 5வது பார்த்தீங்கன்னா இப்போ ஹெச்எம்ஆட்டோன்னு ஒரு கம்பெனியில் ஒரு 5 வருஷம் இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா வெளி உலகத்துக்கு வந்து தான் நான் GM. ஆனால் நான் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டன்ட் மாதிரி தான் அங்கே வேலை பார்த்தேன். அதோட சலீம்னு அவர் தான் எம்டி. இப்போ அந்த நமாஸ் இருக்கிறதுனால அந்த நோம்பு முடிஞ்சு லேட்டாக வருவார். அவங்க அப்பா சித்தப்பா அவர் வந்து உசைன்னு பேர், இன்னொருத்தர் பேர் மொஹிதீன்னு பேர். அவங்க தான் எனக்கு வந்து ஒரு அடைக்கலம் கொடுத்தாங்க. அவங்கள வந்து இந்த 5வது 4வது 5வது அவங்க தான். ஸோ இந்த 5 பேரும் அவங்க கூப்பிடாட்டி கூட இவங்க தான் வந்து என்னோட வளர்ச்சிக்கு வந்து மிக மிக என்னோட தொழில் வளர்ச்சி அந்த ஒரு 22 வருஷத்தில் அவங்க தான் எனக்கு ரொம்ப ரொம்ப என்னை வந்து உருவாக்கினதில் பெரும் பங்கு அவங்க தான் சாரும். ஸோ நான் அவங்களை கூப்பிடாத எனக்கு ஒரு வருத்தமாக இருந்தாலும் நான் நினச்சி ஒரு வெற்றி விழாவை மாறும்போது கட்டாயமாக நான் அவங்களை கூப்பிடுவேன். அவங்களோட வரவேற்பு தான் இந்த வரவேற்புடைய நான் வந்து ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஹெச்எம்ஆட்டோவில் வேலை பார்த்தவங்க, அதுக்கப்புறம் டாக்டர்ஸில் வேலை பார்த்தவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் நான் முதலே சொன்ன மாதிரி இங்கே உட்காந்துருக்க லெஜெண்ட்ஸ் இவங்களை பற்றி சொல்லியிருந்தா அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே சொல்லலாம். அது மோகன் சார் வந்து அவர்னாலே நான் வந்து எச்சமாட்டில் ஒரு 3 வருஷம் இருந்தேன். ட்ரெயினில் ஒரு நாள் கூட வேலை பார்த்துருக்க மாட்டேன். ஏன்னா அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு வந்து ரொம்ப இதாக இருந்தது. ஸோ எப்படியாவது வந்து அவரோட இதை காப்பாற்றணுன்னு அங்கே ஒரு 3 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராம்தாஸ் சார், நான் வந்து வேலைக்கே போக மாட்டேன். இப்போ ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு ஒன்று ஆரம்பிக்கிற லெவலில் தான் வந்திருக்கோம். நான் வேலைக்கே போக மாட்டேன்னு எங்கள் வீட்டில் உட்காந்துருந்தேன் ஒசூரில். அவர் வந்து ஜிஎம்மாக இருந்தார் ஒசூரில் ஒரு கம்பெனியில், மைக்ரோடெக் சிஎம்சிங்கிற கம்பெனியில். அவர் எங்கள் வீட்டுக்கு வந்து அவர் ஜிஎம் அவரோட லேப்டாப்பை திறந்து என் பயோட்டாவை எடுத்து கரித்தாளர் சுவாமிநாதன் ஒருத்தர் டிவிஎஸில் அவருக்கு அனுப்பிச்சு தான் என்னோட பயோட்டாவை எச்சமாட்டது வந்துச்சு. அப்பவே என் வாழ்க்கை வந்து முடிஞ்சிருக்கணும். ஆனால் திருப்பி என்னோட வாழ்க்கையை வந்து அழகாக தண்ணி ஊற்றி பிளான் பண்ணி விட்டதில் ராம்தாஸ் சாருக்கு வந்து பெரும் பங்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணன் சார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எனக்கு எஸ்எல் மாஸ்டர் வந்து வைஸ் பிரசிடென்ட் இருந்தார். அப்போ தான் எனக்கு வந்து பழக்கம். அவர் வந்து ராம்தாஸ் சாரோட நண்பர். அவர் பார்த்தீங்கன்னா என்னை பார்த்த உடனே அவருக்கு என்ன தோணுச்சு தெரியல, எங்களுக்குள்ள ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நட்பு. ஏன்னா அவர் வயசில் எல்லாமே என்னோட வயசில் கூட வயசு இருந்தாலும் அவருக்கும் எனக்கு ஒரு ஆத்மார்த்தமான நட்பு. ஏதாவது அவர் என்ன இருந்தாலும் அவரோட கேரக்டர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பர்சன். அவர் 25 பேர்கிட்ட கேட்டாலும் கடைசி அவர் மனசில் என்ன நினைக்கிறாரோ அதான் பண்ணுவார். பட் இருந்தாலும் அந்த சஜஷன் சொல்லி கேட்பார். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து சம்டைம்ஸ் ஒரு 8 மணி 8:30 திடீர்னு ஃபோன் பண்ணுவார். ஷாம் வரீங்களா, அப்புறம் பர்சனலாக ஏதாவது பேசுவார். நான் சொல்லுவேன் இருந்தாலும் அவர் நினைச்சு தான் கடைசி பண்ணுவார். இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜி சர்வே இது கூட நான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆரம்பிச்சிடலாம். பட் இருந்தாலும் சர்வே பண்ணி அந்த பசங்க என்ன நினைக்கிறாங்க, பிரின்சிபால் என்ன நினைக்கிறாங்க, என்னோட ப்ரெசன்டேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பர்சன் அவர். ஸோ அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மிஸ்டர் நம்பி, அவர் வந்து நாங்கள் படிக்கிறதே ஒரு ஆக்சிடென்ட்லாம் தான் மீட் பண்ணோம். அவன் பெங்களூர் ஏஎன்னு சேர்ந்த ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில் வந்து நான் ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருந்தேன். ஸோ அப்போ வந்து ஆள் கேட்டாங்க. அவரோட பாஸ் ராமர்னு பேர், அவரும் ரிசர்வ் பேங்க்ஸில் வைஸ் பிரசிடென்ட் இருந்தார். ஸோ அவர் தான் இன்டர்வியூ கூப்பிட்டோம். அப்புறம் ஹி வாஸ் நாட் செலக்டட். அப்புறம் நம்பி சார் வரையணும்னா அவர் எடுத்தால் நாங்கள் 2 பேர் இருந்தோம். எங்கள் 2 பேருக்குமே அது ஒரு பெரிய பாடம், கசப்பான அனுபவமாக இருந்தாலும் ஒரு நல்ல பாடம். இப்போ யானை கீழே விழுந்ததுன்னா ஏறி கஷ்டமாக இருக்கும், குதிரை டக்குன்னு எழுதிடும். அதுமாதிரி நானும் அவரும் குதிரையாக டக்குன்னு எழுதிட்டோம். இந்த கசப்பான அனுபவம் 2008 நடந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கும் அவருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாச்சு. ஆக்சுவலாக என் தம்பியோட பாஸ் அவர், அது மூலமாக தான் எனக்கு பழக்கம். அதுக்கப்புறம் மிஸ்டர் சபை, அவர் வந்து எஸ்எல் மார்க்ஸில் ஏஜிஎம்மாக இருந்தார். எனக்கு அப்போ தான் பழக்கம். இந்த கொரியன் கல்ச்சர் உங்களுக்கு தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய ஆளாக பார்த்து முன்னாடியே ஓடணும், கொரியனுக்கு பதில் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்தவங்க காரில் வந்து பார்த்து எடுத்துட்டு போகலை அப்படின்னா ஜிஎம்மாவே இல்லை. கொரியன் கம்பெனி ஜிஎம்மாக இருக்காருக்குள்ள அவர் கார் ஒரு லோடாவது அடிச்சுருக்கணும். அன்றைக்கி அடிச்சிருந்தானா அவர் வந்து ஜிஎம், இல்லாட்டி அவர் ஜிஎம் இல்லை. ஸோ இவர் தான் வந்து ஏஜிஎம். அப்போ டிவிஎஸ் ஒசூர் கேள்வி கொடுக்கணும் பேசினார். அதுக்கப்புறம் தான் பழக எங்களுக்குள்ள ஒரு நல்ல பால். எங்கேயாவது இருந்தால் கூட திடீர்னு டிவி கால். அது மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கால் பண்ணியிருக்காரு. வேற ஒரு நம்பர் கால் பண்ணிட்டார். நான் அதை எடுக்கலை, என் ஒய்ஃப் நம்பர். அடுத்த நாள் இன்விடேஷன் கொடுக்க போகிறேன். பார்த்தா நேரத்தாங்க உங்களுக்கு அடிச்சேன் அப்படின்னாரு. தெரியல வேறு நம்பர் அவர். நம்ம சொல்லிட்டு வந்தேன், நேசமுடைய யாரையும் நேரில் உண்மைக்குமே ஒருத்தர் நம்ம மனதார நேசித்தோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் உள்ளவங்க நேசிப்பாங்க. இதுதான் என்னோட 22 வருஷத்துல நான் கண்டுபிடிச்சது. இப்போ வந்ததுக்கு கூட உங்களுக்கு தெரியாதனால கொஞ்சம் இதாக கேட்கறாது. அதான் எல்லாருமே நான் கூட்டத்தில் வந்து ஒரு 75% என்ன பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே வந்துருந்தாங்க. ஸோ வந்திருக்கிற எல்லாரையும் ஒருத்தரே எங்கள் அப்பா அம்மா சார்பாகவும் என் பிரதர் சார்பாகவும் என் சார்பாகவும் வரவேற்கிறேன். தேங்க்யூ. என்னோட ஆடிட்டர் பிரபாகர் இருக்காரு, அப்புறம் நான் விட்டுட்டேன். வெரி சாரி. And we'll follow with the welcome speech, and it's going to continue with the company presentation and brings you at Britain. So this presentation is please just listen. This presentation is very, very, very important, and this is our maximum effort we have put, and the curriculum and the other survey reports are fully viewed and suggested by many legends of OEMs and Anna University professors.